Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaya's Kitchen. Turkish pudding எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First time try பண்ணேன். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் மைதா ஆட் பண்ணிக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரெண்டு கப் பால் ஆட் பண்ணிக்கணும். விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேல பட்டர் நல்லா தடவி விட்டு ஊற்றிடணும். சாக்லேட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். கொக்கோ பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பால் 1 கப் ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் கட்டி இல்லாமல். 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சாக்லேட் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. புட்டிங் மேலே அப்படியே சாஸையும் ஊற்றிடணும். கொக்கோ பவுடரு மேலே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாமை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கணும். துர்க்கிஷ் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ரெசிபி, கேக் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.